தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற குழு தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ள மோடி 9ஆம் தேதி மாலை பிரதமராக பதவியேற்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் மற்றும் தலைவர்களின் கூட்டம் பழைய நாடாளுமன்ற அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜகவின் புதிய எம்பிக்கள் மற்றும் தலைவர்கள் மட்டுமல்லாது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களான சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், சிராக் பஸ்வான் மற்றும் அவர்களின் கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். நாடாளுமன்ற குழு தலைவராகவும் மோடியை தேர்வு செய்ய பீகார் முன்னாள் முதலமைச்சர் ஜிதான் ராம் மஞ்சி முன்மொழிந்தார். அதனை அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா ஆகியோர் வழிமொழிந்தனர். பின்னர் மோடியை பிரதமராக முன்மொழிந்ததோடு வாழ்த்தி பேசிய சந்திரபாபு நாயுடு உலக அளவில் நாட்டை பிரதமர் மோடி பெருமைப்படுத்தியவர் என்று புகழ்ந்தார். 5வது பெரிய பொருளாதார நாடாக உள்ள இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். We are very confident under his leadership. India will become either one or two globally. It is going to happen. And at the same time, Indians under his leadership globally will become number one globally. As on today, Indians are all everywhere. If you go anywhere in the world, highest per capita income Indians are earning. I am confident under his leadership, Indians are going to become global leaders in the near future. It is going to happen. கூட்டத்தில் உரையாற்றிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், பீகாரில் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளும் முடிக்கப்படும் என்று நம்புவதாக தெரிவித்தார். எப்போதெல்லாம் மோடி பிரதமராக பதவியேற்பாரோ அப்போதெல்லாம் அவருடன் இருப்போம் என்று நிதிஷ்குமார் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுள்ள மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் மோடிதான் என்று லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பஸ்வான் புகழ்ந்தார். மோடி பிரதமராக இருக்கும் வரை யார் முன்னிலையிலும் நம் நாடு தலைகுனிகாது என்று பவன் கல்யாண் தெரிவித்தார். பின்னர் ஏற்புரையாற்றிய நரேந்திர மோடி தம்மை தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராகவும் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் தேர்வு செய்தமைக்கு நன்றி தெரிவித்தார். புதிதாக எம்பிக்களாக தேர்வானவர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். என்டிஏ கூட்டணி தோற்கவில்லை என்று கூறிய அவர் ஒருபோதும் தோற்கப் போவதும் இல்லை என்றும் சூளுரைத்தார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியடைந்தாலும் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று மோடி குறிப்பிட்டார். आज तमिलनाडु में भले हम सीट नहीं जीत पाए, लेकिन जिस तेजी से एनडीए का वोट शेयर बढ़ा है, वो साफ साफ संदेश दे रहा है कल में क्या लिखा हुआ है. சர்வதேச அளவில் இந்தியாவின் பிம்பத்தை சீர்குலைக்க எதிர்க்கட்சிகள் சதி செய்வதாக மோடி குற்றம் சாட்டினார். சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை என்று பேசுகின்றனர் என்று ராகுலை மோடி மறைமுகமாக சாடினார். 10 ஆண்டுகளாகியும் 100 இடங்களில் கூட காங்கிரசால் வெல்ல முடியாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். குறிப்பிட்ட அளவிற்கு வெற்றி பெறாத எதிர்க்கட்சியினர் எதற்காக கொண்டாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் என்று தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிலிருந்து ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே பாஜகவினர் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.